ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு டேஸ் இன் மை லைஃப் விலாக் தான் பார்க்க போறீங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இது என்னோட ஃபர்ஸ்ட் விலாக். லாங் வீடியோவா ஷூட் பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆ எனக்கு எந்த ஐடியாவுமே இல்ல. வீடியோ எப்படி ஷூட் பண்ணணும்? எப்படி ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணணும்? எப்படி ஆங்கிள் சேஞ்ச் பண்ணணும்? அப்படின்னு எந்த ஐடியாவும் இல்லாம ஸ்டார்ட் பண்றேன். ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தா மன்னிச்சுக்கோங்க. இனிமே வர வீடியோஸ்ல கண்டிப்பா நான் அத வந்து திருத்திக்கிறேன். கிட்டத்தட்ட 1 இயரா விளாக் எடுக்கணும் எடுக்கணும்னு பிளான் பண்ணி இன்னைக்கு தான் அமைஞ்சது. அ இன்னைக்குமே வந்து ஒரு சொதப்பல் நடந்துச்சு ஆஸ் யூசுவல். அது என்னன்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில நான் சொல்றேன். மார்னிங் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நான் வந்து 4:00 அப்படி இல்லைன்னா 4:30 அந்த மாரி எழுந்துப்பேன். ஏன்னா, என்னோட ஹஸ்பண்ட் வந்து காலையில 5க்குலாம் வந்து வீட்ல இருந்து கிளம்பிடுவாங்க வேலைக்கு. அதனால வந்து நான் வந்து சீக்கிரமா எழுந்துடுவேன். அந்த டைம்ல தூக்கம் தெளிஞ்சிடும். ஆ அவரு பார்த்தீங்கன்னா, அலார்ம் வச்சு எழுந்துப்பாரு. பட் நான் வந்து அலாரம் வைக்காமலே எழுந்துப்பேன். காலையில டைம்ல பார்த்தீங்கன்னா, வானம் இந்த மாதிரி கலர்ஃபுல்லா இருக்கும். ஆ அந்த காத்துல போய் நிக்கும்போதே வந்து என்னமோ வந்து எனர்ஜி கெயின் ஆன மாரி ஃபீல் ஆகும். அந்த டே நான் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேன் உருப்படியா. ஆனாலும் வந்து ஏதோ வந்து சாதிச்ச மாரி வந்து ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு. என்னவோ தெரியல. இது பார்த்தீங்கன்னா, சத்து மாவு பவுடர் என்னோட அம்மா தான் ப்ரிப்பேர் பண்ணி குடுத்தாங்க. மார்னிங் டைம்ல பார்த்தீங்கன்னா, சத்து மாவு கஞ்சி குடிச்சிருவேன். அப்படி இல்லன்னா வந்து பால், அப்படி இல்லன்னா வந்து காஃபி இந்த மாரி என்னோட டேவ ஸ்டார்ட் பண்ணுவேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பிரெட் டோஸ்ட் அப்படி இல்லன்னா வந்து பிரெட் ஆம்லேட், அ தோசா, அ கிச்சடி, உப்மா. உப்மா வந்து ரொம்ப ரேரா தான் பண்ணுவேன். அ ஓட்ஸ் மோஸ்ட்லி ஓட்ஸ் சாப்ட்டுருவேன். ஃப்ரூட்ஸ் இருந்துச்சுன்னா, ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி சாப்ட்டுருவேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படிதான் சிம்பிளா முடிச்சிருவேன். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா, புளி சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம், அதுக்கப்புறம் வந்து வெங்காய சாதம், அதுக்கப்புறம் வந்து தக்காளி தொக்கு, இந்த மாதிரி சிம்பிளா அப்படி இல்லைனா வந்து எக் பொடி மாஸ் பண்ணி அதில வந்து ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்ட்டுருவேன். ஸோ லஞ்சும் டின்னரும் வந்து சம் டேஸ் வந்து சேர்த்து வந்து அரிசி போட்டுருவேன். சம் டேஸ் வந்து கடையில வாங்கிப்போம் டின்னருக்கு மட்டும். மோஸ்ட் ஆஃப் த டேஸ் பார்த்தீங்கன்னா, டின்னர் வந்து கடையில தான் வாங்கியிருக்கோம். என்னவோ தெரியல எனக்கு, வீட்ல வந்து இந்த கிளீனிங் ஒர்க், ஆர்கனைசிங் ஒர்க் இதெல்லாம் கூட நான் வந்து பார்த்துடுறேன். ஆனா வந்து இந்த குக்கிங்கில மட்டும் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே போக மாட்டேங்குது. அது செய்யணும்னு நெனைக்கும்போது மட்டும், ஐயோ! அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டே ஃபுல்லா வந்து நான் வந்து விளாக் எடுக்கலாம் அப்படின்னு நெனச்சிருந்தேன். இன்னைக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்குற ஐடியா வேற இருந்துச்சு. அதையும் சேர்த்து நம்ம வந்து எடுப்போம். யாருக்காச்சும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த கடைங்களுக்கு போகும்போது அப்படின்னு யோசிச்சிருந்தேன். என்ன ஆச்சுன்னா, இந்த சத்து மாவு கஞ்சும், இந்த பிரெட்டுமே வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து உட்காந்தேன். ஆ ஒரு வாய் கூட சாப்பிடல. சரியான ஸ்டமக் பெயின். சுத்தமா முடியல. அப்படியே கேமராவ எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டேன். வச்சுட்டு நம்ப வேற ஈவினிங் வந்து கடைக்கு போறோம். ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டான்ட்டு வந்து அப்படியே வீடியோவ ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆ கடைக்கு போயிட்டு கூட வந்து நம்ம வீடியோ எடுக்க வேண்டாம். நெக்ஸ்ட் டே வந்து நம்ம என்ன வாங்கணும்னு மட்டும் சொல்லிக்கலாம் காட்டிக்கலாம். எப்படி வாங்கணும், எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து விட்டுட்டேன் நான் அப்படியே. இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான் வந்து வாங்கியிருந்தோம். அ ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, சரவணா ஸ்டோர் போயிருந்தோம். ஃபர்னிச்சர் இந்த புரசைவாக்கம்ல இருக்கு இல்லையா? அதில போயிருந்தோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து டேமேஜா இருந்தது. ரேட் மட்டும் ரொம்ப வந்து ஓவரா இருந்துச்சு. சரி நம்ம வேற பிரான்ச்ல பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து ரிட்டர்ன் வந்துட்டோம். வர வழியில பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து ஷாப் இருந்தது. அதில நெறைய ட்ரெஸ்ஸிங் டேபிள் கலெக்ஷனும் இருந்தது. எனக்கு வந்து ஒயிட் கலர் வாங்கணும்னு தான் ஆசை. ஆனா நான் பார்த்த ஷாப் எதுலயுமே வந்து ஒயிட் கலரே இல்ல. இது பார்த்தீங்கன்னா வந்து டபுள் டோர் வச்சு கொஞ்சம் ஸ்பேஸ் நெறைய இருந்த மாரி இருந்துச்சா, சரி நம்ம வந்து இப்போதைக்கு வந்து இதுவே வாங்கிப்போம் அப்டின்ட்டு வந்து வாங்கிட்டேன். இதோட ரேட் கூட வந்து ரொம்பவே ரீசனபிளா இருந்தது. ரேட் பார்த்தீங்கன்னா 5800 சம்திங். நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு நான் கரெக்டான ரேட் சொல்றேன். ஸோ இத தான் வாங்கிட்டு வந்துட்டோம்.
ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டே தான் டெலிவரி பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க வந்து இல்ல, இல்ல எங்களுக்கு இப்பவே தான் வேணும்னு கையோட வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ப வந்துட்டோம். வேற ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.